நீ ரோஹித் பேசினதை நினைச்சிட்டு இருக்க, கரெக்டா? கயல், எனக்கு தெரியும். அவன் பேசினதெல்லாம் நான் கேட்டேன். அவன் உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அந்த தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவன் உன்கிட்ட சொன்னான். கயல், அவன் ஏதோ குடிச்சிட்டு. ஐயோ இல்ல, அத பத்தியெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆனா அதுக்கு பதிலா நீ ஒண்ணு சொன்ன பாத்தியா, அத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எழில், நீ அவன்கிட்ட சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தை மட்டும்தான் என்னால நினைக்க முடியல. எழில், அதுல நீ என் மேல வச்சிருக்கிற அன்பையும் காதலையும் உணர முடிஞ்சது. என் எழில் என்ன இப்படி என்ன காதலிக்கிறானா, இந்த அளவுக்கு நேசிக்கிறானான்னு யோசிக்கும் போது எனக்கு அங்கேயே கண் கலங்கிடுச்சு. எந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்? இந்த காதல் எனக்கு மட்டும்தான், அதை யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு இப்படி ரொம்ப சுயநலமா யோசிக்க வச்சிருச்சு. எனக்காக இப்படி ஒருத்தர் இருக்கும்போது நான் எதுக்கு வாழ்க்கையை நினைச்சு கலங்கி இருக்கணும்? உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா எப்படி ஒரு பொண்ணு தரையில நடப்பா, அப்படியே வானத்துல சந்தோஷமா பறப்பா. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. பணம் என்னடா பணம், வாழ்க்கையில காதல் தான் எல்லாமே நீ பேசும்போது அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால முடியும், என்னோட ஒட்டு மொத்த காதலையும் உன்னோட காலடியிலேயே கொட்டி கொடுப்பேன். நீ எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் உன்னை என் வாழ்க்கையில இருந்து தொலைச்சிடக்கூடாது. நான் சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு வரமா, ஒரு பொக்கிஷமா உன்ன மாதிரி ஒருத்தனை வாழ்க்கை துணையா அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்கான். இதை விட வாழ்க்கையில வேற என்ன வேணும்? நீ ஒருத்தன் போதும் நான் பெருசா ஜெயிக்கிறதுக்கு. நான் உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீ என்ன ஜெயிக்க வச்ச பாத்தியா? பணத்துக்காக தான் நான் உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொன்னவங்க மத்தியில பணமெல்லாம் எங்க காதலுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு ஒவ்வொரு தடவையும் நீ சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. இதே அன்பு, இதே காதல் கடைசி வரைக்கும், நான் இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும். பாத்தியா, நான் தவறுதலா கூட, நான் தவறிட்டாங்கிற சொல்ல கூட உன்னால ஏத்துக்க முடியல. இந்த காதல், இந்த பாசம், இது எல்லாமே நீ எனக்கு கொடுக்கும்போது வேற என்ன வேணும் எனக்கு இந்த உலகத்துல? இங்க நிறைய ஆம்பளைங்க அவங்க காதலி மேல காதலா இருக்காங்க, உருகியும் போறாங்க. ஆனா எத்தனை பேர் அவங்கள மரியாதையா நடத்துறாங்கன்னு தெரியாது. ஆனா நீ என்ன ரொம்ப மரியாதையா நடத்துற. ஒரு பொண்ண மரியாதையா நடத்துற ஒரு ஆம்பளை கடவுளுக்கு இணையானவன் நான் நம்புறேன். நான் உண்மையாவே உன்னை என் சாமியா தான் நினைக்கிறேன், என் குலசாமி நீ. உன்கிட்ட ஆத்மார்த்தமா ஒன்னு சொல்றேன். ஐ லவ் யூ.
மஞ்ச காத்தோட வீச முத்து முத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் அண்ணி ஆ, பெரியப்பா வந்திருக்காங்க. பெரியப்பா எப்ப வந்தீங்க பெரியப்பா? என்னம்மா பெரியப்பா வந்தா சொல்ல மாட்டியா? அவங்க சொல்றது இருக்கட்டுமா, நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டியா? நீங்க எல்லாம் கஷ்டப்படுறத பாக்குறதுக்காகவா நான் உயிரோட இருக்கேன்? ஏன் பெரியப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? அப்ப இத்தனை நாளா வார்த்தைக்கு வார்த்தை நீங்க எங்க பெரியப்பா மட்டும் இல்ல எங்க அப்பா மாதிரின்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்படியெல்லாம் இல்ல பெரியப்பா. என்ன என்னமா, ஒரு அப்பனா என்ன நினைச்சிருந்தா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல. மாப்பிள்ள பிசினஸ் பண்றதுக்கு பணம் இல்லாம எதுக்கு யார் யார்கிட்டயோ கேட்டு நீங்க அவமானப்படுறீங்க? பெரியப்பா அது வந்து காமாட்சி மட்டும் இந்த விஷயத்த சொல்லாம இருந்திருந்தா இப்பவும் எனக்கு தெரியாம போயிருக்கும். உங்க அம்மாவை எதுக்கு இப்ப முறைக்கிற? நான் என்ன மூணாவது மனுஷனா? என்கிட்ட கௌரவம் பாக்குறீங்க? அப்படிலாம் இல்ல பெரியப்பா. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் ஒண்ணும் இல்ல. எங்க கஷ்டத்தை சொல்லி உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான். நீ இப்படி பேசுறதாம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு.